வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்டிக் மற்றும் டாங்கி? ஹிமாச்சல் பிரதேஷ். முண்டா மற்றும் பைதேசியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். டோலு குனிதா மற்றும் கர்கா எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஒப்பனா மற்றும் தேயம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, சுடியா, திமாசா, ஹாஜோங், காரோஸ், காசிஸ், காம்டே, கர்பி மற்றும் போரோ. லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவை வாசுதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. கீதா பாஷ்யா, பிரம்மசூத்திரம் மற்றும் கர்ம நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகங்களை இவங்க எழுதியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1920ஆம் ஆண்டு நாக்பூர்ல விஜயராகவாச்சாரியர் தலைமையில நடந்துச்சு. துரு திட்டம் 2019ஆம் ஆண்டு கல்வி அமைச்சகத்தால அறிமுகப்படுத்தப்பட்டது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை பிரிவு 239ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். ஜியோ பைனான்சியல் சர்வீஸின் எம்டி மற்றும் சிஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிதேஷ் குமார் சேத்தியா. 2024 ஆரியபட்டா விருது பெற்றவர் யார்? பவலூரி சுப்பராவு. உலகில் ஆரோக்கியமற்ற காற்று உள்ள நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? காத்மண்டு. ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் என எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 30. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தும் நாடு எது? இந்தியா. சாலமன் தீவுகளின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெரமியா மானேல். ஜெரமியா மானேல். டேனியல் நோபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. பிரபாவா சுபிட்டானோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். தமாஸ் சுல்யோக் ஹங்கேரி நாட்டுடைய ஜனாதிபதி. முகமது முஸ்தபா பலஸ்தீன் நாட்டுடைய பிரதமர். சைமன் ஹாரிஸ் அயர்லாந்து நாட்டுடைய இளம் வயது பிரதமர். 2023ஆம் ஆண்டுக்கான பண்டிட் லட்சு மகாராஜ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆஷிம் பந்து பட்டாச்சாரியாக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஆஷிம் பந்து பட்டாச்சாரியா கதக் நடனம் பண்ணக்கூடிய இசைக்கலைஞர். இந்த பண்டிட் லட்சு மகாராஜ் விருது 2014க்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை. இப்பதான் 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமிதாவ் கோஷ் எராஸ்மஸ் பரிசு. ரத்தன் டாடா PV நரசிம்ம ராவ் நினைவு விருது. மீனா சரண்டா சர்வதேச கலாச்சார விருது. யூலியா நவல்னயா மற்றும் அலெக்சி நவல்னி சுதந்திர பரிசு. ஆச்சாரியா லோகேஷ் முனி அமெரிக்க ஜனாதிபதி தன்னார்வ சேவை விருது. அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் ஹூடா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. எந்த நாடு சமீபத்தில் அதன் புதிய நாணயமாக ஜிக்கை அறிமுகப்படுத்தியது? ஜிம்பாப்வே நாடு. ஐரோப்பியாவில் முதல் முறையாக மாதவிடாய் விடுப்பு வழங்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஸ்பானிஷ். IIT மெட்ராஸ் தனசாலியா தனது முதல் வளாகத்தை அமைச்சிருக்காங்க. ஜார்ஜியா அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு வெளியே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் நியூ ஜெர்சில கட்டப்பட்டிருக்கு. குஜராத் நிறுவன தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே மாசம் 1ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். குஜராத் மாநிலம் உருவானது 1960 மே மாசம் 1ஆம் தேதி. மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். 2025 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை நடத்தும் நாடு எது? இந்திய நாடு தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை இந்தியா நடத்த போறாங்க. துப்பாக்கி தூள் முக்கியமாக எதை கொண்டுள்ளது? துப்பாக்கி தூள்ல முக்கியமா இருக்கக்கூடியது பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட். துப்பாக்கி தூளுக்கு இன்னொரு பேர்
ரெட்ரோனியம் கருப்பு தூள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துப்பாக்கி தூள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா கார்பன் இருக்கும், சல்பர் இருக்கும், அது கூட பொட்டாசியம் நைட்ரேட் கண்டிப்பா இருக்கும்.